செயின்ட் ரஃபேல் கலினோஸ்கி 1835ல வில்லினியஸ் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. காலில் செருப்பு போடாம தன்னைத்தானே துன்புறுத்தி இறைப்பணி செஞ்ச புனிதர். டீச்சர், என்ஜினியர், சிறை கைதி, அரசு ஆசிரியர் மற்றும் குருன்னு பன்முகம் கொண்ட புனிதர். ரஃபேல் கலினோஸ்கியோட இயற்பெயர் ஜோசப் கலினோஸ்கி. தன்னோட 8வது வயசுல கல்வி கற்க ஆரம்பிச்சிருக்காரு. ரஃபேல் விவசாய கல்வியில பட்டம் பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு பொறியியல் கற்று பொறியியல் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. ரஷ்ய ராணுவத்துல கேப்டனா பணி செஞ்சிருக்காரு. ரஃபேல் கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது அப்படின்னு தீர்மானமா இருந்திருக்காரு. கடைசியில ரஷ்ய ராணுவத்தை விட்டு வெளியேறியிருக்காரு. இதனால ரஷ்ய ராணுவம் இவரை கைது செஞ்சு நாடு கடத்தியிருக்கு. சைப்ரஸ் தீவுல 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. கடைசியா அங்கிருந்து விடுதலை ஆகி போலந்துக்கு போய் போலந்து இளவரசருக்கு ஆசிரியராகவும் பணி செஞ்சிருக்காரு. 1877ல கார்மல் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. 1882ல குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகள்ல பல கத்தோலிக்க நிறுவனங்களை நிறுவியிருக்காரு. கார்மல் சபை துறவியான அன்னை தெரசா மார்ச்செக்காவோட முத்துப்பேறு பட்டத்துக்கான வரலாற்று ஆவணங்களை ரஃபேல் தான் தயாரிச்சிருக்காரு. இறுதியா 1907ல காசநோய் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு புனித ரஃபேல் கலினோஸ்கி. 1983ல அருளாளராகவும் 1991ல புனிதராகவும் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்காரு புனித ரஃபேல் கலினோஸ்கி.